கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, வாழ்த்துக்கள். நண்பர்களுக்கும் அன்பர்களுக்கும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த நாளில் உங்களோடு ஒரு சின்ன செய்தியை பகிர்ந்து கொள்ளும்படியாக நான் விரும்புகிறேன். நம்முடைய தமிழ்நாட்டில் ஏப்ரல் இந்த மாதத்தில் 23ஆம் தேதி எலெக்ஷன் தேர்தல் நடைபெற்றன. மே 4 ரிசல்ட், அதனுடைய யார் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள், எந்த நபர் தேர்வாயிருக்கிறார் என்பதெல்லாம் தகவல்கள் கிடைக்கப் போகின்றன. 5 வருடத்துக்கு ஒரு முறை வருவது மிக சகஜம்தான். ஆனாலும் இந்த முறை சற்று வித்தியாசமானதாக இருக்கின்றன. எப்படி என்றால், பல கட்சிகள் வென்றிருக்கிறது. இந்த நாட்களில் 4 முனை போட்டி என்று சொல்கிறார்கள். இன்னொரு அம்மாவும் ஒரு ஐயாவும் கூட்டி சேர்ந்து சில இடத்துல 5 முனை போட்டியாகவும் இப்படி நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இதில் ஒரு பேரலை போல ஒரு அலையும் எழுந்திருக்கிறது. இளைஞர்கள் மத்தியிலே அது இருக்கிறது. அநேக நபர்களுக்கு அதில் ஓட்டு இல்லை என்றாலும் கூட தங்கள் தாய் தகப்பனை நிர்பந்தித்து நீங்கள் போட வேண்டும் என்று அந்த உரிமை இருக்கிறது அவர்களுக்கு. அது இல்லை என்றல்ல. இப்படி எல்லாம் நடந்து கொண்டு இருந்தது. ஒரு மௌனமாக புரட்சியாக இருந்து கொண்டே இருந்தது. 23ஆம் தேதி அது வெளிப்படுத்தப்பட்டது. ஒரு நிகழ்வை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் தன்னுடைய தாயையும் தகப்பனையும் விட, அதாவது உலக பிராரமாக சொல்கிறேன், தேவன் ஒருவர் உண்டு, அவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்பதை நாம் அறிக்கையிடுகிறோம். அவரை தாயுமாக தந்தையுமாக மேலாக நாம் நேசிக்கிறோம். அவர் சொன்னார், இந்த பூமியிலே உன் வாழ்நாட்கள் நீடித்து நிலைத்திருப்பதற்கு உன் தாயையும் உன் தகப்பனையும் கணம் பண்ணுவாயாக என்று சொன்னார். தாயையும் தகப்பனையும் கணம் பண்ணுகிறவன் இந்த பூ உலகில் நீடித்த நாட்கள் நிலைத்து வாழ்வது மட்டுமல்ல, வளமுடனும் அவன் வாழ்வான். இது தேவாதி தேவன் கொடுத்த வார்த்தை என்று பரிசுத்த வேதாகமத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆகவே தாயையும் தகப்பனையும் நேசிப்பது தான். நமக்கு எவ்வளவு மருத்துவங்கள் இருக்கலாம், எவ்வளவு பணங்கள் இருக்கலாம், எவ்வளவு சொத்து சுகங்கள் இருக்கலாம், அனைத்தும் இருந்தாலும் கூட அவைகள் அனைத்தும் நம்முடைய வாழ்நாட்களை நீடித்திருப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை. மாறாக பைபிள் சொல்கிறது, என்ன சொல்கிறது என்றால், இந்த பூமியிலே உன் வாழ்நாட்கள் நீடித்து நிலைத்திருப்பதற்கு, நீ நன்றாக இருப்பதற்கு, நீ இருக்கிற இடத்திலே நீ நல்லவனாக இருப்பதற்கு, நல்ல வாழ்க்கை வாழ்வதற்கு உன் தாயையும் உன் தகப்பனையும் கணம் பண்ணுவாயாக. அப்படியானால் கடவுளை நாம் நேசிக்கிற பொழுது, நமக்காக ஜீவனை கொடுத்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிற பொழுது அவர் விரலை காட்டுகிறார், உன் தாயும் தகப்பனையும் நீ கணம் பண்ணு. என்னை நீ கணம் பண்ணுகிறாய், நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் உன் தாயும் தகப்பனையும் நீ கணம் பண்ணவில்லை என்றால் அது உன் வாழ்க்கைக்கு கேடாக முடிந்துவிடும் என்பதை அவர் உச்சரிக்கிறார். தாயினுடைய மனநிலை, தகப்பனுடைய மனநிலையை அறிந்து புரிந்து அதனுடைய ஆற்றலை அவர்கள் எப்படி எண்ணுகிறார்கள் என்பதை நினைத்து, அன்புக்குரியவர்களே, பிள்ளைகள் வாழ வேண்டும். அதான் அவர்களுக்கு நலமானது, வளமான வாழ்க்கை, அவருடைய சந்ததிகள் ஆஸ்வதிக்கப்படும். இப்படி ஒரு வரம் இருக்க, தாயும் தகப்பனையும் அதிகமாக நேசிக்கக்கூடியது இன்றைக்கு நமது கைகளிலே இருக்கக்கூடிய செல்போனாக இருக்கிறது. ஒரு காலத்தில் பைபிளும் கையுமாக இருந்தவர்கள் இன்றைக்கு செல்போனிலே எல்லாம் இருக்கிறது என்று நாங்கள் அவர்கள் எதெல்லாமோ பார்த்து கொண்டு அங்கே பைபிளிலே பாடத்தை படிக்கிறோம், பைபிளை படிக்கிறோம் என்றெல்லாம் அவர்கள் சொல்கிறார்கள். எங்களுடைய டீச்சர் பேசுகிறார், எங்களுடைய சார் பேசுகிறார் என்று என்னென்னலாமோ தாய் தகப்பனை ஏமாற்றி பல பம்மாத்துக்களை செய்யக்கூடிய ஒரு பாரம்பரியமான ஒரு சூழலில் தான் இன்றைக்கு நாம் வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறோம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இதிலும் சில நபர்கள் இந்த டிவி சீரியல் பார்ப்பது, அது மாத்திரமல்ல, சினிமாவிலே மூழ்கி அந்த மோகத்திலே முத்தெடுத்தவர்களாக இந்த உலகத்தில் முத்தாக வாழ வேண்டியவர்கள் சத்தில்லாமல் அந்த தாய் தகப்பை நேசிக்கக்கூடிய அந்த தத்துவத்தை இழந்தவர்களாக காணப்படுகின்றதைத்தான் இந்த நாட்கள் உணர்த்தி கொண்டே இருக்கின்றன. தங்களுக்கென்று சொல்லி ஒரு தலைவனை ஏற்படுத்திக் கொள்வது, அது தாய் தகப்பனுடைய ஆலோசனையை கேட்பதில்லை,
இப்படிப்பட்ட நிலையிலே இன்றைக்கு அநேக நபர்கள் காணப்படுகிறார்கள். அதிலும் இளைஞர்கள் மத்தியில் இந்த தேர்தலிலே அந்த எழுச்சி இருந்தது. நான் என்ன சொல்கிறேன் என்று சொன்னால், 4 முனை போட்டி தான். 4 நபர்களுமே நாம் நேசிக்க வேண்டும். 4 நபர்களையுமே நாம் கருத்திலே வைக்க வேண்டும். யாரையும் வெறுப்புணர்வோடு பார்க்கக்கூடாது. அவரவர்களுக்கு விருப்பமான தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கு வாக்குரிமைகள் இருக்கின்றன, அந்த வாக்கை. ஆனால் அதே நேரத்தில் யாரையும் வலுக்கட்டாயப்படுத்துவது அது நல்லதும் அல்ல. ஆக இந்த அடிப்படையில் பார்க்கிற பொழுது என்ன நடக்கின்றன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நான் ஏன் எந்த தலைவரையும் குறைவாக இழிவாக பழித்து பேசக்கூடாது. அவர்கள் எதிர்கட்சியாக இருக்கலாம், ஆளுங்கட்சியாக இருக்கலாம், ஆள வரப்போகிறார்கள், யாராவானாலும் இருக்கலாம். நீங்கள் அவர்களை இழிவாக பேசிவிட்டால் என்ன நடக்கும் என்பதை உங்களுக்கு நான் ஒன்று சொல்லுகிறேன். என்ன சொல்கிறது வேதம்? நீங்கள் யாரை உங்கள் மனதிலே வெறுப்புணர்வாக நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ, வெறுத்து கொண்டிருக்கிறீர்களோ, அவர்களுக்காகவும் கர்த்தராக இயேசு கிறிஸ்து தம்முடைய சொந்த ரத்தத்தை சிந்தியிருக்கிறார். ஆகவே அவரவர் தலைவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமைகள் இருந்தாலும் கூட இன்னொரு தலைவர்களை இழுத்து பழித்து பேசுவது கூடவே கூடாது. வேதம் அதற்கு இடம் கொடுக்கவில்லை. ஏனென்றால் தேவன் அவர்களையும் ரட்சிப்பதற்காக சிலுவையிலே தொங்கி இரத்தத்தை சிந்துகிற பொழுது அவர்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்காக அவர் தன்னை பிரத்தியோகப்படுத்தியிருக்கிறார், தன்னை அதிலே ஆழ்படுத்தியிருக்கிறார். அப்படியானால் இந்த இடத்தில் தேவன் நேசிக்கக்கூடிய அளவிலே தேவன் அது எப்பேற்பட்ட நபர்களாக இருக்கலாம், எப்படிப்பட்ட செயல்களை செய்கிறவர்களாக கூட இருந்தாலும் அவர்தான் அதை கண்டிக்க வேண்டும், அவர்தான் செய்ய வேண்டுமே தவிர நீங்கள் நானும் அந்த வெறுப்புணர்வை காட்டக்கூடாது. சபையிலே நாங்கள் பிரசங்கிக்கிறோம் என்று சொன்னால் வெறுப்போடு அல்ல, மனவேதனையோடு அவர்களுடைய தவறுகளை, அவர்களுடைய பாவங்களை எடுத்து இடித்து உரைத்து பேசுகிறோம். அது அவர்களை ஈட்டி போல் அவர்களுக்குள் பாயும். ஆனாலும் அதற்கு மருந்தெழுகிறவர்கள் நாங்கள் தான், வேத வசனம் தான். ஆகவே பிரியமானவர்கள், இந்த இடத்தில் நாம் சிந்திக்க வேண்டியது என்ன என்றால், முதல் அலை முடிந்துவிட்டன. ஒரு சுனாமியை போல ஒரு அலை, அல்லது கோவிட்டை போல, கொரோனாவை போல ஒரு பெரிய அலை 23ஆம் தேதி அது முடிந்துவிட்டது. எந்த விதமான ஒரு அலையாக வந்தாலும் பெரிய மோதல் இல்லாமல் முடிந்துவிட்டது. ஆனால் அதிலே பேட்டி கொடுத்து கொண்டிருக்கிறவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை பார்க்க வேண்டும். ஒரு சகோதரி சொல்கிறது, அதாவது நாங்கள் நினைத்தவர், நாங்கள் ஓட்டு போட்டவர் வரவில்லையானால் எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய என் பிள்ளைகளுக்கெல்லாம் மருந்தை ஊற்றி கொன்றுவிட்டு நானும் செத்து போய்விடுவேன். அதாவது தாயும் தகப்பனையும் விட, பிள்ளைகளை விட ஒரு தலைவனையோ யாரையோ அதிகமாக நேசிக்கிற பொழுது இப்படிப்பட்ட சிக்கல்கள் வந்து விடுகின்றன. அதாவது அமிழ்தமாகவே இருந்தாலும் அளவுக்கு மீறினால் நஞ்சு. ஒரு தாயின் மார்பில் பால் குடித்து கொண்டிருக்கக்கூடிய குழந்தை அதை கவனிக்காமல் விட்டால், அளவுக்கு மேல் குடித்து விட்டால் சிரசில் அடித்து மூக்கு வழியாக அது வந்து பிள்ளை அது பெரிய ஒரு கஷ்டத்துக்குள் போய்விடும். ஆகவே அன்புக்குரியவர்களே, நீங்கள் இப்போ செய்ய வேண்டியது என்ன? 4ஆம் தேதி இதனுடைய வாக்குப்பதிவு செய்த ரிசல்ட், யார் தேர்ச்சி பெற்றார்கள் என்பது வரும். இது 2வது அலை, 2வது சுனாமி என்று கூட வைத்துக் கொள்ளலாம். கோவை முதல் அலையில் இருந்ததை காட்டிலும் 2வது அலையில் மக்களை வாரிக்கொண்டு சென்றது மகா பயங்கரமாக இருக்கும். வாக்குப்பதிவு அமைதியாக நடந்து விட்டாலும் கூட அந்த வாக்கு எண்ணிக்கை, அதனுடைய தேர்வுடைய அதனுடைய பலன்கள், அதனுடைய ரிசல்ட்டுகள் வெளியாகிற பொழுது ஒருவருக்கொருவர் வித்தியாசமான கோணத்திலே சண்டை செய்வார்கள். ஆனாலும் கூட தமிழ்நாட்டு அளவில் அது இல்லாமல் இருந்தாலும், இன்றைக்கு நான் சொல்வது நன்றாக விவரமானவர்கள் நீங்கள் அதை தாங்கிக் கொள்ள கூடும். ஆனால் உங்களுடைய பிள்ளைகள் அதை தாங்கிக் கொள்வார்களா என்பதை பாருங்கள். உங்களுடைய இளம் பிள்ளைகள் அதை தாங்கிக் கொள்வார்களா? ஓட்டு போட்டவர்களும் சரி, ஓட்டு போடாதவர்களும் அதை தாங்கிக் கொள்ள அவர்களால் முடியுமா என்பதை நீங்கள் கருத்தாக ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அவருடைய மன ஓட்டங்கள் எப்படி இருக்கிற, நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய கண்கள், நம்முடைய எதிர்கால சந்ததிகள், அவர்கள் நம்முடைய வாரிசுகள். நாம் இருப்பதும் நாம் வாழ்வதும் அவர்களுக்காகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட சந்ததி இந்த எலெக்ஷன் ரிசல்ட் வருகிற பொழுது தாங்கள் வாக்களித்த அல்லது தாங்கள் வர வேண்டும் என்று நினைத்த தலைவர் வராமல் போய்விட்டாரே என்று சொல்லி அவர்கள் தங்களை மாய்த்து கொள்ளக்கூடிய நிலைமை கூட வந்துவிடலாம். அப்படி சில இடங்களிலே நடந்து விடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. அந்த வாய்ப்புகளை தவிர்ப்பது எப்படி? மருத்துவ ஆலோசகர்களும் சொல்கிறார்கள்,
அந்த 4ஆம் தேதி நாம் என்ன செய்ய வேண்டும் என்று மருத்துவ ஆலோசனை சொல்லுகிறார். அதே தான் சபைக்கும் என் நண்பர்களுக்கும் இனிய குடும்ப உறவுகளுக்கும் நான் சொல்லுகிறேன். உங்களுடைய பிள்ளைகள் அழுதால் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்து விடலாம். என்னுடைய சொந்தக்காரர்களில் ஒருவர், நாங்கள் அதாவது ரத்த சம்பந்தப்பட்ட ஒன்றிணைந்த குடும்பத்தில் ஒரு பையன், ஒரு பாதிரியார், சிஎஸ்ஐ பாதிரியாருடைய மகன் பல ஆண்டுகளுக்கு முன்பதாக அப்பொழுது வெளியாகிய விலை உயர்ந்த செல்போனை கேட்டான். அவர்களுக்கு ஒரு பையன், ஒரு பொண்ணு, அம்மா டீச்சர், அப்பா பாதிரியார். ஆனால் அந்த செல்போனுக்கு அடிமையானவன் அதை அவர் வாங்கி கொடுப்பதற்கு தாமதித்த காரணத்தினாலோ அல்லது மறுத்த காரணத்தினாலோ அவன் தூக்கு போட்டு செத்து போய்விட்டான். நாங்கள்லாம் போயிருந்தோம். நன்றாக யோசித்து பாருங்கள். ஒரு பரிசுத்தவான்களை அடக்கம் பண்ணுகிற இடத்திலே பரிசுத்தவானுடைய பிள்ளைக்காக அநேகர் அந்த ஆராதனையை அவர்களால் செய்ய முடியாமல் போய்விட்டது. அடக்காராதனை மதுரையில் இந்த சம்பவம் நடந்தன. ஆகவே அன்புக்குரியவர்களே, இதெல்லாம் உங்களுடைய மனதில் வைத்துக்கொண்டு இந்த வெளியாகிற நாளை தினத்தில் வெளியாக போகிற, நாளைய மறுநாள் வெளியாக போகிற அல்லது நாளை தினத்தில் வெளியாக போகிற இந்த ரிசல்ட்டை மனதில் எண்ணி உங்களுடைய பிள்ளைகள் பக்குவமாக பாதுகாப்பாக இருக்கத்தக்கதாக நீங்கள் செய்ய வேண்டியது என்ன என்றால், அவர்களை ஒரு நல்ல ஒரு பிக்னிக்கு கூட்டிகிட்டு போங்க, நல்ல சாப்பிட்ற இடத்துக்கு அவர்களை கூட்டிகிட்டு போங்க, சொந்த வந்த இடத்துக்கு ஒரு டூருக்கு போங்கள். அதாவது எல்லோரும் அப்படி போக முடியாது. அதில் வெறியாக இருந்து கொண்டு இருக்கிறவர்கள், அவருடைய பேச்செல்லாம் நீங்கள் கவனித்திருப்பீர்கள். ஆகவே அப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடியவர்களை அவர்கள் அந்த நாட்களிலே போனை அதிகமாக அவர்கள் தொடவிடாமல் பாதுகாக்க வேண்டியது. நான் சொல்வது இளைஞர்கள், அந்த சிறுவர்கள், வாக்களிக்காதவர்கள் கூட சொல்கிறேன். ஏனால் நான் யூடியூப்பிலே பார்க்கிறோம், அவ்வளோ பயங்கரமாக இருக்கிறது. எனது கட்சிக்கு ஓட்டு போடவில்லை என்று சொன்னால் நான் சொல்லுகிற தலைவர் ஓட்டு போடவே எங்கள் வீட்டில் 9 ஓட்டு இருக்கிறது, அத்தனை பேருக்கும் சோத்தில் விஷத்தை வச்சு கொண்டு விடுவேன் என்று கூட ஒரு விளையாட்டு போல் அது தெரிந்தாலும் கூட விபரீதமான ஒரு முடிவை அது கொண்டு வருவது போலலாம் தோணுகின்றன. ஆனால் நாம் ஜெபம் பண்ணுவோம். யாரும் இந்த நாட்களிலே யார் வேணாலும் வரட்டும். 4 நபர் இருக்கிறார்களே, 4 நபர்கள் யார் வந்தாலும் அது தேவன் அதை அனுமதித்திருக்கிறார், தேவன் அதை அவர் அனுமதித்தபடினால் அவர்கள் வந்திருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்கள் அரசமைக்கப்பட்ட அரசாங்கத்திற்கு நாம் எதிர்த்து நிற்கிறவர்களாக இல்லாதபடி நாம் கீழ்ப்படுகிறவர்களாக, அவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக, அன்புக்குரிய சபையோர்களே, நீங்கள் பாதுகாப்போடு இந்த நிகழ்வை மனதில் கருத்தாக எண்ணுங்கள். நாம் இருக்க வேண்டும். அதே நேரத்தில் நம்முடைய பிள்ளைகள் மன ரீதியான ஒரு அழுத்தத்திற்குள்ளே, மன அழுத்தத்தினால் அவர்கள் பாதிக்கப்பட்டு விடாதபடி மிக ஜாக்கிரதையாக இருங்கள். நாளைய தீர்ப்பு எதுவாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் இல்லாதவர்களாக உங்களுடைய பிள்ளைகள் இருப்பார்களானால் நாளைய தீர்ப்பை மனதில் வைத்துக்கொண்டு பிள்ளைகளை இப்பொழுதே அவர்கள் கேட்பதை வாங்கி கொடுத்து சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு ஒரு ரிலாக்ஸ் அவர்கள் பண்ணிக்கொள்ளத்தக்கதாக அவர்களை அப்படி பராமரிக்க வேண்டியது பெற்றோர்களுடைய தலையா கடமை என்பதை உங்கள் அன்போடு இருகரம் கூப்பி பெற்றோர்களை கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.